Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு முக்கியமான CPI நியூஸ் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே ட்ரா பண்ண விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்தது ஏ ஆப்ஷன் தான். மார்க்கெட்டில் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க்கெட் டவுன் வரணும். பட் மார்க்கெட்டில் வந்து சி ஆப்ஷன் ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் சி ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய விஷயங்கள். இந்த கீ ஜோன் சொல்லியிருந்தேன் 1933க்கு பிலோ மார்க்கெட் வந்து செல் ஜோன் தான்ட்டு. அதே மாதிரி இதுலேயும் சொல்லியிருந்தோம் 1955, அதே மாதிரி 1950க்கு பிலோ மார்க்கெட் வந்து செல் ஜோனில் தான் இருக்குது. மார்க்கெட் கண்டினியூவாக செல் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு நிறைய டைம் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் சி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் லாங் டைம் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக சிபிஐ நியூஸ் இருக்குது. சிபிஐ நியூஸ் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இன்றைக்கி நமக்கு 6 PM சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி 3.3% ஃபோர்காஸ்ட் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து 3%. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டேட்டா ரிலீஸை பொறுத்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து அனலைஸ்க்குள்ளே போய்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வளமையாக பார்க்குற மாதிரி அனலைஸுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் மந்த் சார்ட்டுக்கும் ப்ரீவியஸாக இருந்த மந்த் சார்ட்டுக்கும் இப்போ உள்ள மந்த் சார்ட்டுக்கும் சேமாக தான் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மேபி மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நியூ லோ வந்து கண்டினியூஸாக கிடச்சிட்ருக்கு நம்மளுக்கு. ஸோ நியூ ஹை கண்டினியூவாக கிடச்சிட்டு இருந்தால் மார்க்கெட் வந்து ட்ரெண்டில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நியூ லோ கிடச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூவாக நியூ லோ க்ரியேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு. ஸோ மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்குவோம். நமக்கு தேவையான இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு தேவை. ஏன்னா நம்ம இந்த ஷார்ட் டைம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மந்த்துக்குரிய ஹை அண்ட் லோ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸாக இருந்து இந்த இருக்குது இந்த லோ, அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கிற மந்தில் இந்த வீக் இந்த ஷேடோ. ஸோ 1903 இல்லை 02 எடுத்துக்கிறோங்க. ஸோ ஒரு 02 எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இன்னுமே வீக்லி ஜூனில் வந்து இந்த ஜூனுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. அதாவது வீக்லியில். ஸோ வீக்லி ஜூனில் பார்க்க போல் நமக்கு வீக்லி வந்து இந்த சிபிஐ நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் ஒன்று இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். இப்போ ரன்னிங்கில் இருக்க கரண்ட் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கணும். நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் இந்த பிரேக் அவுட் பண்ணி இதை க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லாட்டி நமக்கு பை சைடு வந்து மார்க்கெட் வந்து 1965க்கு எபோவ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சா தான் மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் மார்க்கெட் வந்து எந்த வேல கண்டினியூ ஆக போகுதுன்னு. ஒரு வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு நமக்கு ஒரு சைட்வே மார்க்கெட் தான். ஸோ இன்னுமே சைட்வே மார்க்கெட்டில் வந்து கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கல. ஸோ நமக்கு வீக்லி சார்ட்டில் வந்து பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இதை கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிறேன் மேலே. ஸோ இந்த ஜூன். ஸோ அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் இருக்க இந்த ஜூன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஏன்னா பாருங்கள் ஒரு ரெட் கலர் கேண்டில் டோஜி, அதுக்கு பிறகு ஒரு லாங் கேண்டில், அதுக்கு பிறகு மார்க்கெட் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கு பிறகு மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு டவுன். ஸோ திரும்பவும் இந்த ஜோனுக்கு மார்க்கெட் சப்போர்ட் ஜோனில் தான் மார்க்கெட் இன்னுமே மார்க்கெட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நம்ம பார்த்தோம்னா இன்ட்ராடே அப்டேட்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து 3 டேஸாக கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து டவுன் சைட் தான். மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் திரும்பவும் ரிட்டர்ன் என்ன நடக்க போது மார்க்கெட் திரும்பவும் நமக்கு டவுன் சைட் தான் வருது. ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த டேட்டை இந்த ஜூன் நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ 1925 எடுத்துக்கிறோங்க அப்ராக்ஸாக 1925. ஸோ இது கலர் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இது வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்ராடேனால் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜூன் மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூன் 1936. ஸோ அதே மாதிரி 1936 ஜூனையும் நீங்கள் எடுத்துக்கிறங்க. 36 விட இந்த ஜூன் எடுத்துக்கிறங்க. இது ஒரு நல்ல ஜூன். 1933 இல்லாட்டி 34. ஸோ நீங்கள் 34 எடுத்துக்கிறங்க. கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு என்ன நடக்கும்னா மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகணும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணணும். இதில் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கணும். மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகணும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டீப் ஃபால் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த ஜூனை ரெஸ்பெக்ட் பண்ணல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஜூன் வந்து மெயின் ஜூன் 1942லேருந்து 1944 எடுத்துக்கலாம். நீங்கள் 1944 எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். 1944 எடுப்போம்.
அது ஒரு கீ ஜோன் தான். நீங்கள் ஷார்ட் டைமில் பாருங்கள் 1944. ஸோ 1944ஐயும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள உங்களுக்கு 1950-55 பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு திரும்பவும் பை ஜோனுக்குள்ளே நம்ம திரும்ப போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருப்போம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இந்த ஜூனுக்கு மேலே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே வந்து இன்ட்ராடே அப்டேட் பார்த்துட்டோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டுக்குரிய லோ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ மார்க்கெட் அதே இதில் தான் ஓப்பன் ஆகிருக்கு க்ளோஸ் வச்ச இடத்துலேருந்து. ஸோ நியூ லோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் 1912 எடுத்துக்கலாம். இல்லை சாரி நமக்கு 1914 எடுத்துக்கிறோங்க. 1914. ஸோ நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்குவோம். ஸோ அப்ராக்ஸாக எடுக்கிறதா இருந்தால் நமக்கு 1914 மாதிரி அப்ராக்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஏஷியா சீசனில் அதாவது மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எகெயின் இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா தெரியும் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சால் இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்கிற க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சா நமக்கு ஒரு 1 hour 47 minutes இருக்குது. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா நம்ம திரும்பவும் என்ன செய்ய போகிறோம், மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்ச பிறகு நம்ம பை ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. 1925. ஸோ 1925 பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் கட்டாயம் 1933 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது 4 hour சார்ட் அப்டேட். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் திரும்பவும் மார்க்கெட் இதில் கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் டவுன் சைட்டாக இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், மார்க்கெட் கட்டாயம் 1900 மட்டும் மார்க்கெட் ரீச் ஆக சான்ஸ் இந்த ஜூன். ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூன் வந்து பெண்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜூன் 1903-500 இல்லாட்டி 1903 எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த ஜூன் வந்து பெண்டிங்கில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதை ரீச் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது பிஃபோர் சிபிஐ நியூஸ் நேரம். ஸோ மார்க்கெட்டில் நமக்கு இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போதைக்கு. ஸோ இந்த ஜூன். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க போனால் இந்த இடத்துல நமக்கு பெண்டிங், அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பெண்டிங் இருக்கிறதுனால மார்க்கெட் பிஃபோர் சிபிஐ நியூஸுக்கு முதல் நமக்கு இவ்வளோ தூரம் ரீச் பண்ணிச்சுன்னா இந்த கட்டாயம் நல்ல ஒரு லாங் பை எதிர்பார்க்கலாம் சிபிஐ நியூஸ் நேரம். அப்படி இல்லை சிபிஐ நியூஸில் மார்க்கெட் வந்து நல்ல இந்த ஜூன் இல்லாட்டி இந்த ஜூனில் இருந்துச்சுன்னா இந்த 2 ஜூன்லேயே இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் எகெயின் என்ன நடக்க போகுது, பிஃபோர் சிபிஐ நேரம் மார்க்கெட் மேலே இருந்தால் கட்டாயம் வந்து மார்க்கெட் திரும்பவும் நமக்கு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ பிகினர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஏன்னா சிபிஐ நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து இந்த முறை கொஞ்சம் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் வந்து டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. இல்லாட்டி பிகினர்ஸ் வந்து இது ஒரு லேர்னிங் பர்பஸாக நீங்கள் இந்த டைமுக்கு நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் என்ன எஃபெக்ட் பண்ணுது, ஃப்யூச்சரில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு நீங்கள் அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது வந்து ஒரு ஷார்ட் பை. ஸோ ஷார்ட் பைன்னு பார்க்க போனால் நமக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 4 hour சார்ட்டில் நம்ம ஒரு சின்ன ஷார்ட் பை எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு இந்த இடத்துலையும் நல்ல ஒரு இந்த இடத்துல நல்ல பை ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஜூனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ இது ஓவராலாக பார்க்க போனால் இது ஒரு ஷார்ட் டைம் அப்டேட் தான். ஸோ நான் லாங் டைம் எடுத்திருக்கேன். ஸோ லாங் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணணும், மார்க்கெட் திரும்ப மேலே போகணும், திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும், திரும்பவும் என்ன நடக்க போகுது ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இல்லை எதுவுமே நடக்கலை மார்க்கெட் கண்டினியூவாக வந்த மாதிரி திரும்பவும் ஃபோல்னால் நம்ம இந்த இடத்துல செல் ஜோன் தான் கட்டாயம் மார்க்கெட் வந்து செல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் ட்ரெண்ட் வந்து செல் ஆகிட்டுருக்கு. ஸோ கட்டாயம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா கட்டாயம் 1903-02 ஜோனுக்கு வர சான்சஸ் இருக்குது. அப்படியும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் 1890 மட்டும் எதிர்பார்க்கலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ இது லாஸ்ட். ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன், அடுத்தடுத்த ஜூன் அப்டேட் நான் தரேன். இப்போதைக்கு 1890 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஸோ செல் எங்கே எடுக்கிறதுன்னு பார்த்தா நல்ல 2 செல் இருக்குது, நமக்கு நல்ல டீப்பான செல் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நல்ல செல்னால் இந்த ஜூனில் ஒரு செல் இருக்குது நமக்கு.
ஸோ இது ஒரு லாங் செல்லாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதை மிஸ் பண்ணிட்டோம்னா இதில் ஒரு செல் இருக்குது இந்த ஜோனில். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டாப்லஸ் வந்து பெரிய டாப்லஸாக தான் இருக்க போகுது. என்ன ரீசன்னா இந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1955க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் நம்ம பை ஆப்ஷன் போக போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்தால் நான் அதுக்குரிய அப்டேட் தரேன். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து ஏ ஆப்ஷன் நடக்கணும். ஸோ ஏ ஆப்ஷன் நடந்தால் மார்க்கெட்டில் இந்த ஜோன் இல்லாட்டி இந்த ஜோனில் வந்து கட்டாயம் வந்து பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி பி ஃபெயிலியராக இருந்தால் கட்டாயம் சி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பி ஃபெயிலியராக இருந்தால் கட்டாயம் சி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி ஏயும் பியும் எதுவுமே நடக்கலைன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த எக்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது ரொம்பவே. ஏன்னா ரொம்ப வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். டிபெண்ட் மார்க்கெட்டை நியூஸ் டைமை பொறுத்து, அதே மாதிரி டேட்டா ரிலீஸ் பண்ணுறதை பொறுத்து மார்க்கெட் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஓவராலாக இருக்க கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஷார்ட் டைம்லேருந்து பார்ப்போம் நமக்கு. ஸோ நான் வந்து இந்த லோவிலேருந்து இந்த ஹை மட்டும் பார்க்க போனோம்னா நமக்குரிய கீ ஜோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 55. ஸோ அதான் நான் சொல்லியிருப்பேன் 1945 1944. ஸோ இது ஒரு கீ ஜோன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் கீ ஜோன்னு. அதே மாதிரி நம்மளுக்கு ஷார்ட் டைமில் ஒரு கீ ஜோன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்குருவோம். ஷார்ட் டைம்னா இந்த லோவிலேருந்து நான் எடுக்கிறேன் இந்த ஹை இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரியது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரியது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 1935. ஸோ 1935 ஒரு கீ ஜோன். ஸோ 2 கீ ஜோன் இருக்குது. ஸோ இது 1944 இல்லாட்டி 1945. ஸோ இதுக்கு வந்து பிலோ வந்து செல் ஜோன் தான். ஸோ இன்கேஸ் இது பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் 1950லேருந்து 1955 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து அதுவும் ஒரு செல் ஜோன் தான். பட் இந்த 1955 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் அபவ் நமக்கு பை ஜோன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 1950 வந்ததுக்கு பிறகு நீங்கள் செல் ட்ரை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. ஏன்னா மேபி 1955 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் கட்டாயம் திரும்ப பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது 1944க்குரிய கீ ஜோன். அதே மாதிரி நம்ம 1934 வந்து நல்ல ஜோன். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ பிலோ நமக்கு செல் ஜோன் தான். ஸோ இஃப் அபோவ் நமக்கு வந்து பை ஜோன், அதாவது பை ஜோனாக இருந்தாலும் இது ஒரு ஷார்ட் பை தான். அந்த ஷார்ட் பை நம்மளுக்கு கிடைக்கும் 1940 1944 1950 மட்டும் டார்கெட் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ண. அப்படி இல்லை மார்க்கெட் பிலோ செல் ஜோனில் இருந்தால் மார்க்கெட் கட்டாயம் நமக்கு 1925 அதே மாதிரி திரும்ப இந்த 1934க்கு மார்க்கெட் ரீச் பண்ணால் 1925 அதே மாதிரி 1919 அதே மாதிரி 1914. ஸோ 1914 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1914 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 1902 மட்டும் 2 இல்லாட்டி 3 மட்டும் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து செல்லுக்கான அப்டேட். ஸோ 2 கீ ஜோன்ஸ் இருக்குது, 2 கீ ஜோன்ஸும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த கீ ஜோன்ஸ் இந்த ஜோனில் நமக்கு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்க இல்லாது, ஷார்ட் பை ஷார்ட் செல் எடுத்துக்கலாம். ஸோ கட்டாயம் டாப்லெஸ் வச்சு செய்யுங்க. மேபி இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு செல் கிடைக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ மேபி பி ஃபெயிலியராக இருந்தால் சி கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது தான் இன்றைக்கி ஓவராலாக உள்ள அப்டேட்ஸ். ஸோ சிபிஐ நியூஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 6 PM. ஸோ நான் எதிர்பார்க்குறது சிபிஐ நியூஸ் நேரம் மார்க்கெட் வந்து பை போகணும். ஃபஸ்ட்டு வந்து பை, ஆஃப்டர் செல் நடக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பையாக இருக்க சான்சஸ் இருக்குது,
ஸோ மார்க்கெட் இங்கே இருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு புஷ் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு டவுன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி டவுன் கிடைச்சிதுன்னா இந்த பிசி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மேபி பிஃபோர் சிபிஐ நியூஸுக்கு முன்னுக்கு மார்க்கெட் டவுனாக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கு பிறகு திரும்பவும் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் திரும்ப வரும். அப்போயும் நீங்கள் இந்த 2 ஜோன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த 3 ஜோனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஷியா மார்க்கெட்லேயும் லண்டன் சீசன்லேயும் நான் எதிர்பார்க்குறது வந்து ஏ ஆப்ஷன் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் அப்டேட்ஸ் கொடுங்க, எங்களோட வெப்சைட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வெப்சைட்டில் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லா டீப்பான அப்டேட்ஸ் வர்றதுக்கு நிறைய கொடுக்குறதுக்கு நம்மளும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.